Hi friends, welcome to SM channel. இன்னைக்கு நான் சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுங்கிறத அது இன்ஸ்டன்ட் அதாவது குயிக்காக எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருட்களை நான் பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, ஒரு வெங்காயம், 3 கேரட், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், தேவையான அளவு மஞ்சள், பூண்டு, இஞ்சி, தக்காளி, ஸ்வீட் கார்ன், க்ரீன் பீஸ், மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி. ஓகே, இதை வச்சு நாங்கள் எப்படி சிக்கன் சூப் செய்யலாமுங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த சிக்கனை இப்போ பாருங்கள், நான் இப்படி சின்ன சின்ன பீஸாக நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் சொல்ல முடியாது, மீடியம் சைஸ் சிக்கன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போன் பீஸாக எடுத்திங்கன்னா சூப்புக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு மஞ்சள், தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு நாங்கள் தண்ணி முதலே விட்டுக்கொள்ளணும். ஓகே, தண்ணி இவ்வளோ தண்ணி காணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒரு நல்லா சிக்கன் நல்லா அவியும் வரைக்கும் நாங்கள் லிட் போட்டு மூடி வச்சுக்கணும். சிக்கன் அவியுது. ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சு வார நேரத்தில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு இந்தளவு பீஸ் இஞ்சி இதையும் போட்டு, இதில் பெருஞ்சீரகமும் மிளகும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகையும் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் சும்மா நல்லா பவுடராக தேவையில்லை, கொஞ்சம் சும்மா தட்டி வார அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரைப்பதம் அரைச்சி வார அளவுக்கு அளவு வரும் வரைக்கும் பிடிச்சு கொள்ளணும். இந்த இடிச்ச இஞ்சி பூண்டை போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ நல்லா இந்த நேரத்தில் போட நல்ல வாசமாக இருக்கும். இப்படி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு சூப் கொஞ்சம் 2-3 இப்போ வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிற ஆக்கலண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ மூடி விடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அவிய விடலாம். சிக்கன் நல்லா அவிய வேணும். இப்போ பார்ப்போம், சிக்கன் இப்போ அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற மரக்கறியை நாங்கள் போகிற நேரம் வந்துட்டுது. அது வரைக்கும் நாங்கள் மரக்கறி வெட்டும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் அவியட்டும். எப்படி இதில் கட் பண்ணலாம்ன்றதை நான் இப்படி சொல்லி காட்டுறேன். இதை 2ஆக வெட்டி இதை வேறையாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். இது கட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது கடைசியாக இந்த சூப் இறக்குற நேரத்தில் இது போட்டு இறக்கலாம். அது டேஸ்ட்டாக இருக்கும்.
சின்னதாக கட் பண்ணதான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற மரக்கறியெல்லாம் அதே போட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் இதில் கேரட்டும் ஸ்ப்ரிங் ஆனியனும் இருக்குது. மஷ்ரூம், கொஞ்சமாக நான் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன். அது ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியான சூப்பாக வரும். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் கூட போட்டால் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. காய்கறி நல்லா அவியணும். 15 மினிட்ஸ் ஆகும் வரை கொஞ்சம் மூடி வைங்க. அப்போ தான் நல்லா அவிஞ்சு வரும். அதுக்கு காய்கறி நல்லா அவிய வேணும். இப்போ நாங்கள் மூடி வைப்போம். ஒரு 15 நிமிஷம் நாங்கள் மூடி வச்சுட்டு வேண்டாம், அவிஞ்சிடும். ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் அவிஞ்சிட்டு தானே கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டுது. நீங்கள் வேணும்னா காய்கறிலாம் நீங்கள் அமர்த்தி பார்த்துக்கொள்ளலாம். அது எனக்கு தெரியும். அரை மணி நேரம் அவிஞ்சிருக்கு, நல்லா அவிஞ்சிருக்குமென்னு தெரியும். நல்லாவே அவிஞ்சிட்டுது காய்கறி. சிக்கனும் அவிஞ்சிட்டுது. இப்போ இந்த நேரத்தில் வெட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் தூவுங்க. தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த நேரத்தில் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாயும் இருக்கும். ஓகே, கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகுத்தூள், கொஞ்சமாக போடுங்க. விரும்பினவங்க சர்வ் பண்ணும்போது வேண்டிய அளவு போட்டு குடிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தையிலும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து நாங்கள் அந்த பச்சை மிளகாய் எதுவுமே நாங்கள் போடையில். இது காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் தான் போட்டுருக்குறேன். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான கேரட் போட்டிருக்கு, க்ரீன் பீஸ் போட்டிருக்கு, மஷ்ரூம் போட்டிருக்குது, விட்டமின் டி. ஓகே, இதை நாங்கள் சர்வ் பண்ணி குடிக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டுது. நான் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி. ஓகே, இப்போ மீதம் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டு கொஞ்சமாக இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம். ஓகே, இதை இப்படி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்ல ஹெல்த்தியான சூப், ரொம்பவே பெஸ்ட்டு. நைட்டில் சாப்பிட முடியாதவங்க இந்த சூப் செய்து நைட்டில் சாப்பிட்டா நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்பப்போ அனுப்புகிற எங்களோட வீடியோக்களை நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.